வணக்கம் நண்பர்களே. ஸ்பெயின் நாட்டுல டான் மெட்டிரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர், மனிதாபிமானம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர். இவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிலையும் சரி, சிட்டிக்கு அவுட்லயும் சரி, எக்கச்சக்கமான ஒரு ஹோட்டல் வந்து ரன் பண்றாரு. இவர் தன்னுடைய ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய மேனேஜரா இருக்கட்டும், எம்ப்ளாயா இருக்கட்டும், எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணுதான், என்னுடைய ஹோட்டல்ல வந்து ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இருக்கக்கூடாது. என்னுடைய ஹோட்டல் பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு லக்ஸரியான ஹோட்டலா இருந்தாலும் என்னுடைய ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஏழையும் பணக்காரரையும் சமமா தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு ரூலை வந்து அவர் போட்டிருக்காரு. அப்போ இந்த மாதிரி தன்னுடைய ஹோட்டலுடைய வளர்ச்சியிலே வந்து அதிகமான கவனத்தை செலுத்தினதால அவர் தன்னுடைய உடல்நிலையை வந்து சரியா பார்க்க முடியாம போச்சு. இதனால அவருக்கு ஒரு நாள் உடல் பயங்கரமான வலி. ஏன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு வலி ஏற்பட்டதே இல்லையே, இந்த மாதிரி இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போறாரு. அப்போ செக் பண்ணும்போது அந்த டாக்டர் பார்த்துட்டு சொல்றாரு, உங்களுக்கு வந்து கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ், முத்தி போச்சு, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது. கேன்சரால உங்களுடைய லிவர் வந்து பயங்கரமா பாதிச்சிருக்கு, அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவு வந்து ஒரு கடுமையான வலி ஏற்படுது, அதனால நீங்க கூடிய சீக்கிரத்திலே வந்து இறந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து சொல்லிடுறாரு. உடனே இவரு என்னடா நம்ம ஹோட்டல் நம்ம வந்து அலைஞ்சதால நம்ம வந்து உடல்நிலையை சரியா கவனிக்காம விட்டுட்டோமே, அதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. கவலைப்பட்டாலும் அவர் மனிதாபிமானத்தோட வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு வரோம், இது நம்ம கண்ணுக்கு அப்புறமும் வந்து இந்த விஷயம் வந்து ஃபாலோ ஆகணும், அதனால எல்லா ஹோட்டலும் மேனேஜரும் எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயத்த வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்ப நம்ம நார்மலா இதே மாதிரி நம்ம வந்து ஹோட்டல் ஓனராகவே வந்து நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா கண்டிப்பா வந்து ரொம்ப மனிதாபிமானத்தோட நடந்துப்பாங்க, உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால நம்ம மாறு வேஷத்துல போலாம் அப்படின்னு சொல்லி டான் மெட்டிரோ வந்து முடிவு பண்றாரு. அப்போ அவர் வந்து ஒரு ஹோம்லெஸ், சரி, அதாவது ஒரு பிச்சைக்காரன் வேடத்துல வந்து எல்லா ஹோட்டலையும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறாரு. அப்போ முதல்ல வந்து அவர் வீட்ல இருந்து போகும்போது ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு ஹோட்டல், அதுதான் வந்து அவர் வீட்ல இருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஹோட்டல். சரின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல போய் வந்து அவரு சாப்பிட உள்ள போறாரு. உள்ள போகும்போது டக்குன்னு அந்த ஒரு ஆள் வந்து கையை பிடிக்கிறாங்க. ஏய், யாரா நீ, எதுடா உள்ள போற அப்படின்னாரு. உடனே யாரு அப்படின்னு சொல்லி டான் மெட்டிரோ திரும்பி பாக்குறாரு. அந்த ஹோட்டலுடைய செக்யூரிட்டி. உடனே இந்த ஹோட்டலுக்குள்ள அலோ பண்ண முடியாது, நீ வெளியே போடா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை வந்து மிரட்டுறாரு. உடனே வந்து அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த மேனேஜர் பார்த்துட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கேட்டவுடனே இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது சார், கொஞ்சம் சாப்பிட ஏதாவது வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உன்ன மாதிரி ஆட்களெல்லாம் உள்ள விட்டா பணக்காரெல்லாம் எந்திரிச்சு போக மாட்டானா, எங்களுக்கு ஹோட்டல்ல இருந்து எப்படி ரன் பண்றது, உன்னெல்லாம் வந்து எப்படி உள்ள வருது, உன்னெல்லாம் உள்ள விட மாட்டேன், நீ கிளம்பு அப்படிங்கிறான். உடனே இல்ல சார், ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பாடு கொடுங்களேன் அப்படிங்கிறான். உனக்கு ஹோட்டலுக்கு உள்ள போகணுமா இல்ல நீ சாப்பிடணுமா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே டான் மெட்டிரோ, என்னை இப்போ உள்ள விடுங்க சார், நான் ஏதாவது இருக்கா பார்த்து சாப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறார். முதல்ல நீ ஹோட்டலுக்கு உள்ள நீ போனா கூட நீ நீட்டா குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், அப்ப கூட உன்னை நான் வந்து ஹோட்டலுக்கு உள்ள விடுவேனே தவிர உன்னை சாப்பிட நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை நம்ம வந்து மேனேஜர்கிட்டையும் இந்த ரூல்ஸை சொல்லியிருக்கோம், வேலை செய்ய எம்ப்ளாய்கிட்டையும் நம்ம இந்த ரூல்ஸை சொல்லியிருக்கோம், அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம், மேனேஜர் தான் எப்படி இருக்காங்க, மற்ற ஸ்டாஃப்லாம் எப்படி என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு செஃப் வெளியே வராரு. ஐயோ, என்னையா நீ இன்னும் போகலையா, நீ என்ன இங்கே இருந்துட்டே இருக்கியா, மேனேஜர் வந்து வெயிட் பண்ண சொன்னால் நீ தானே அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, அது நான் தான் அப்படிங்கிறான். உனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கியா அப்படிங்கிறாரு. இவருக்கு ஒரே சந்தோஷம், சார் மேனேஜர் தான் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்ணாட்டா கூட அந்த செஃப் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்கா எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இவர் கேட்கிறாரு. நீ வந்து பின்பக்கமா வா அப்படின்னு சொல்லி அந்த செஃப் சொல்றாரு. ஏன் நான் வந்து பின்பக்கமா வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்ல, அங்கதான் குப்பை தொட்டி இருக்கு, அந்த குப்பை தொட்டியில தான் உனக்கான சாப்பாடு இருக்கு, வந்து எடுத்து சாப்பிடு, சீக்கிரமா போ. அப்போ எங்க ஹோட்டல் வந்து ரிச்சான சாப்பாடு, அதனால அவனுக்கு அந்த குப்பை தொட்டியில கூட உனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல, நீ சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துறாரு. உடனே டான் மெட்டிரோக்கு வந்து அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, நம்ம நிறைய பணம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து மனிதாபிமானத்தோட இருக்கணும்னு சொல்லியிருந்தோமே, ஆனா இந்த ஹோட்டல்ல யாருக்குமே வந்து மனிதாபிமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம், நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹோட்டல் தான் இப்படி இருக்கு, நம்ம ரெண்டாவதா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போறாரு. அங்க போனோன்னா அதே கதை தான். அங்கேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து இவர் கையை பிடிச்சி நிப்பாட்டிட்டு அதே மாதிரி தான், ஐயோ நீ என்ன உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு உள்ள போற, உன் வீடு மாதிரி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறான். உடனே அங்கேயும் செக்யூரிட்டியோடைய இவருக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை வருது, வாக்குவாதம் வருது. அப்போ அங்கே இருந்து மேனேஜர் திரும்ப வெளியே வராரு. வெளியே வந்துட்டு என்னையா அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லையா, ரொம்ப பசிக்குது, சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் அதே மாதிரி சொல்றாரு. முன்னெல்லாம் நான் வந்து உள்ள விட்டேன்னா அப்புறம் எங்க எப்படி வந்து வியாபாரம் நடக்கும், சாப்பாடு சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடாதா, இதெல்லாம் வந்து பணக்காரன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு, உடனெல்லாம் உள்ள விட்டா அவங்களாம் மூக்கை பொத்திட்டு வெளியே போயிடுவாங்க, உடனெல்லாம் உள்ள விட முடியாது, இங்கேருந்து கிளம்பி போ அப்படிங்கிறாரு. உடனே இவரு வந்து சொல்றாரு,
ஐயா நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க என்ன உள்ள விடுவீங்க அப்படிங்கிறாரு. யாரையா நீ சொல்லியா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்கிறாரு. நான் இந்த ஹோட்டல் மேனேஜரோட உட்காந்து நான் சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த டான் மெட்டீரியல் சொல்றாரு பிச்சைக்கான வேஷத்துல. ஹோட்டல் மேனேஜரோட உட்காந்து சாப்பிட்டுருக்கேன்னா நான் தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர், நீ என் கூட உட்காந்து நீ சாப்பிட்டுருக்கியா, அடிச்சு விட போடுவேன், பேசாம இடத்த காலி பண்ணு, இல்ல செக்யூரிட்டி இவனெல்லாம் உள்ள விடாத, அடிச்சு விரட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி சொல்லிட்டு அவர் உள்ள போறாரு. உடனே டான் மெட்டீரியலுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இது, நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சொல்லியிருந்தோமே, இவன் இந்த மாதிரி சொல்லிட்டு போறானே அப்படின்ட்டு. உடனே அந்த மேனேஜர் சொல்றாரு, உன்னால எங்க ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு முட்டாயை கூட விலை கொடுத்து வாங்க முடியாது, நீ எங்க ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டியா, போயா வழியா அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள அந்த மேனேஜர் போயிடறாரு. உடனே இவருக்கு என்னடா இது, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உருவான ஹோட்டல் ஆச்சு, 2 ஹோட்டலும் இப்படி சொல்லிட்டாங்களே, சரி 3ஆவதா ஒரு ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காரு. நடந்து போகும்போது அந்த 3ஆவது ஹோட்டல் தான் இவர் முதல்ல ஆரம்பிச்ச ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா இவருடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த ஹோட்டல்ல இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அவர் தான் மேனேஜரா இருக்காரு. அப்போ இவர் அந்த ஹோட்டலுக்குள்ள போகும்போது ஒரு விஷயம் தோணுது, கண்டிப்பா என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய கொள்கை கண்டிப்பா தெரியும், மத்த 2 பேரும் தான் அப்படி இருக்காங்கன்னா என்னுடைய நண்பன் கண்டிப்பா என்னுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுவான், அதனால நமக்கு மனிதாபிமானத்தோட அவனுக்கு கண்டிப்பா நடந்துப்பான் அப்படிங்கிற ஒரு நினைப்போடைய அவர் டான் மெட்டீரியல் தன்னுடைய முதல்ல ஆரம்பிச்ச அந்த ஹோட்டல் நண்பன் மேனேஜராக இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு உள்ள போறாரு. சரி நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜராக இருக்கக்கூடிய நண்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு டேபிள்ல போய் உட்காந்துடுறாரு. அந்த ஹோட்டல்ல செக்யூரிட்டி அந்த டைம்ல எங்கே வெளியே போயிருப்பாரு போல, ஆனால் செக்யூரிட்டி ஒரு நிறுத்தல, இவர் உடனே உள்ள போயிறாரு. உள்ள போனோடனே இவர் பாட்டுக்கு போய் சேர்ல உட்காந்துனே எதர்ச்சியா டக்குன்னு மேனேஜர் இவனை பாக்குறேன், ஒரு பிச்சைக்காரன் ஹோட்டல்ல உட்காந்துருக்கானா அப்படின்னு அவருக்கு சரியான கோபம் இவர் திட்ட ஆரம்பிக்கிறார். நீ யாரு, நீ பாட்டுக்கு சேர்ல உட்காந்துட்டு இருக்க, உனக்கு அறிவு இருக்கா, இது எவ்வளவு பெரிய ஹோட்டல், எவ்வளவு பணக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அந்த இடத்துல நீ உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியே, எந்தியா எழுந்துச்சு வெளியே போயா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. உடனே டான் மெட்டீரியலுக்கு அதிர்ச்சியா இருக்கு, ஆஹா நம்ம நண்பனே இப்படியா, நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம உருவாக்கிட்டு வந்தோம், நம்ம நண்பனே நம்மளுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணாம இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. ஐயா இந்த மாதிரி இந்த ஹோட்டல்ல மேனேஜர் இந்த மாதிரி இந்த ஹோட்டல் மனிதாபிமானமா நடந்துப்பாங்க, ஈக்குவலா நடந்துப்பாங்க, ஏழை பணக்கான வித்தியாசம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களே, அதனால உட்கார்ந்தேன் அப்படிம்பாரு. யாரையா சொன்னா, அதெல்லாம் எங்க ஓனர் தான் அந்த மாதிரி ஆளு, அவர் இருந்தாருன்னா உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாரு, ஆனா நானா அந்த மாதிரி செய்ய மாட்டேன், நானும் இந்த கூடிய சீக்கிரத்துல நான் தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனராக போறேன், ஏன்னா இந்த ஹோட்டலுடைய ஓனருக்கு இப்போ கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரு கொஞ்ச நாள்ல செத்து போயிருவாரு, உனக்கு சாப்பாடு போடுன்னா அவரு தான் வருவாரு, நான் இப்போ உன்ன வெளியே போ அப்படின்னு தான் சொல்றேன், அவன் செத்த பிறகு இந்த ஹோட்டலுக்கு நான் மேனேஜர் ஆயிட்டேன்னா, நான் ஓனர் ஆயிட்டேன்னா உன்னெல்லாம் நான் அடிச்சே விரட்டிடுவேன், உன்னால இந்த ஹோட்டல் பக்கமே இந்த ஏரியா பக்கமே நீ வர யோசிக்கிற அளவுக்கு உன்னை நான் அடிச்சே விரட்டிடுவேன், மரியாதையை எஞ்சி போயிரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய நண்பர் டான் மெட்டீரியோ அசிங்கப்படுத்துறாரு. உடனே ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். தன்னுடைய நண்பன் கண்டிப்பாக நமக்கு மனிதாபிமானத்தோடு நடப்பான், நம்மளுடைய கொள்கையை ஃபாலோ பண்ணுவான், ஏழை பணக்காரன்னு வித்தியாசமா பார்க்க மாட்டான் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையோட வந்த டான் மெட்டீரியலுக்கு இது மிகப்பெரிய அளவுல ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வெளியே வராரு. வெளியே வந்துட்டு சரி நம்ம அடுத்த ஹோட்டலுக்கு போகலாம், ஆனா இந்த ஹோட்டலும் அப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா ஹோட்டலும் கண்டிப்பா ஏதாவது வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வமா போனாரு. ஆனா இந்த ஹோட்டலுக்கு எந்த விதமான எக்ஸைட்மெண்ட் இல்லாம நார்மலா ரொம்ப மூஞ்ச சோகமா வச்சுட்டு தான் போறாரு. இந்த ஹோட்டல் ஒரு ஒரு ஏரி பக்கத்துல இருக்கு. அப்போ அந்த ஹோட்டலுக்குள்ள போறாரு. அந்த ஹோட்டலுக்குள்ள போனோடனே அதே மாதிரியே அங்க ஒரு செக்யூரிட்டி இவரை தடுத்து நிறுத்துறாரு. இங்கெல்லாம் உனக்கு சாப்பாடு கிடையாது, இப்போ வேற ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு. அப்போ இவரை விரட்டும் போது அந்த ஹோட்டல்ல இருந்த மேனேஜர் இவரை பாத்துறாரு. பார்த்துட்டு வேகமா கதவு திறந்து ஓடி வர்றாரு. செக்யூரிட்டி வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு. வெளியே வந்துட்டு என்னங்க ஐயா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மரியாதையா பேசுறாரு. அந்த வயசு ரொம்ப கம்மி தான். என்னங்க ஐயா வேணும் அப்படின்னு சொல்லி மரியாதை கேட்கிறாரு. இவருக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு. ஆஹா இந்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இந்த பையன் கொஞ்சம் மரியாதையா நமக்கு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாரு. எனக்கு இந்த மாதிரி பசிக்குது, எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல் ஏதாவது இருந்தா சாப்பிட ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ சரி நீங்க சாப்பிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்போ இடம் ஃபுல்லாவே ஃபுல்லாகவே இருக்கு, சேர் எதுவுமே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை, கொஞ்சம் சேர் எதுவும் காலியான பிறகு நான் உங்களை கூட்டு போய் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் உள்ள போயிட்டாரு. அப்போ
யோசிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி நம்ம போன நம்மளுடைய நண்பன்கிட்ட வந்து வெளியே வரும்போது சரி ஒரு 4 நாள் 4 நாள் முன்னாடி செஞ்ச பண்ணாது கொடுங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட கொடுங்கன்னு கேட்டதுக்கு கூட நம்மளோட நண்பனே நமக்கு மனிதாபிமானத்தோட ஒரு இதான பண்ண கூட நமக்கு 4 நாள் பண்ண கூட நமக்கு தரல. ஆனா இந்த பையன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம உள்ள வந்து உங்களை கூட்டு போய் வந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்றாரு. ஆனா வந்து இவர் நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற. அதாவது என்னன்னா, சரி நம்மளை இப்ப கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அந்த மேனேஜர் வந்து இவரை கூப்பிடவே இல்லை. ஆனா அப்படியே 1/2 மணி நேரம், 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 1/2 மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது, 1.5 மணி நேரம் ஆகுது, வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. இவருக்கு ஒரு வழியா காலம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு, சரி இந்த பையன் வந்து நம்மள வெளியே போங்கன்னு துரத்தாம இந்த மாதிரி துரத்துறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு, சரி நம்ம இதுக்கு மேல நம்ம இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப போறாரு. கிளம்புறப்போ வந்து டக்குன்னு மேனேஜர் வந்து வராரு. ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க, ஏன் என்னாச்சு, சாப்பிட தானே வந்தீங்க, ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இல்லை தம்பி, நீ வெயிட் பண்ணுன்னு சொன்ன, நான் 1.5 மணி நேரமா வெயிட் பண்றேன், நீங்க என்ன கூப்பிடுற மாதிரி தெரியல, இதுக்கு மேல வெயிட் பண்ணது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு, அதான் நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, இப்பதான் வந்து டேபிளே காலியாச்சு, நான் என்ன சொன்னேன், காலியானா உங்களை வந்து கூப்பிடுறேன்னு சொன்னேன்ல, இப்பதான் காலி ஆகுது, வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான். அங்க போய் வந்து ஒரு சேர்ல வந்து உட்கார வச்சுட்டு அந்த எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு, இந்த மாதிரி அந்த ஹோம்லெஸ் பீப்புள் வந்திருக்காரு, பிச்சைக்காரர் வந்திருக்காரு, அவர் நல்லபடியா கவனிங்கன்னு சொன்ன உடனே அந்த சேர்ல வந்து விதவிதமான உணவுகளா வந்து அடுக்குறாங்க. அவரு பார்த்துட்டு, டான் மெட்டீரியலுக்கு பார்த்துட்டு அதிர்ச்சியா இருக்கு. அதாவது பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தாலும் அவருக்கு பாக்குறதுக்கு அதிர்ச்சியா இருக்கு. உடனே, ஐயா இவ்வளவு வைக்கிறீங்க, என்னால சாப்பிட்டு இவ்வளவுலாம் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டான் மெட்டீரியல் சொல்றாரு. உடனே அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களும் ரொம்ப கனிவா, எங்க ஹோட்டலோட முதலாளியோட ஆசை இதுதாங்க, அவரு முடியாதவங்களுக்கும் ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்க்க கூடாது, யாராவது ஹோம்லெஸ் பீப்புள் வந்தா கூட அவர் வயிறாட சாப்பிட்டு போகணும் அப்படிங்கிறதா எங்க முதலாளியோட ஆசை, அதுதான் எங்களுடைய விருப்பமும், நீங்க சாப்பிடுங்க, நீங்க காசு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டல் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸும் அதே மாதிரி இறக்க குணத்தோட மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்க. அவரும் வந்து நல்ல திருப்தியா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேனேஜர் வராரு. வந்துட்டு இந்த இவருக்கு பக்கத்துல உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாரு. நானும் உங்களை மாதிரிதாங்க போன வருஷம் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு. அப்படி டான் மெட்டீரியலுக்கு வந்து அப்ப யாரு அப்படின்னு ஞாபகம் வரல. உடனே அந்த மேனேஜர் வந்து தன்னுடைய கதையை சொல்றாரு. நானும் உங்களை மாதிரி, நானும் வந்து கொஞ்சம் ரிச்சா இருந்துதான் இப்ப இந்த நிலைமைகள் வந்திருக்கேன். நான் கொஞ்சம் ரிச்சான பீப்புள் தான், எனக்கு நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னுடைய ஒய்ஃபுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போச்சு. அதனால் நான் வந்து அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக என்னுடைய சொத்து பத்து, என்னுடைய பிஸ்னஸ், என்னுடைய என்கிட்ட இருந்த சேவிங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து விற்றும் என்னுடைய மனைவியை என்னால் காப்பாற்ற முடியல, அவளும் இறந்து போயிட்டா. அப்போ நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ஹோம்லெஸ் ஆகி தான் பசியோட நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். அப்ப இந்த ஹோட்டலோட ஓனர் தான் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டாரு. நீ வந்து இந்த ஹோட்டலுக்கு நம்ம திருப்தியா சாப்பிட்டுட்டியா, சரி நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு வா, நான் உனக்கு ஒரு வேலையும் போட்டு தரேன், இனிமே நீ யார்ட்டையுமே வந்து கையேந்தாத அப்படின்னு சொன்னாரு. நான் மறுநாள் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன். அப்புறம் நான் ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணேன். இப்போ இந்த ஹோட்டல்ல நான் வந்து ஒரு மேனேஜரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையை வந்து பிச்சைக்காரனா வந்திருக்க டான் மெட்டீரியல் கிட்ட சொல்றாரு. அப்பதான் டான் மெட்டீரியல் ஞாபகம் வருது. ஓ அந்த பையனா இது அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஞாபகம் வருது. அப்போ அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரனை வந்திருக்க அந்த ஹோட்டல் முதலாளி சாப்பிட்ட பிறகு இந்த மேனேஜர் வந்து அந்த பிச்சைக்காரண்டான டான் மெட்டீரியல் சொல்றாங்க, நீங்க நாளைக்கு வாங்க, எங்க ஹோட்டல்ல ஏதாவது ஒரு வேலைகள் ஏதாவது நான் போட்டு தரேன், இனிமே நீங்க வந்து பிச்சை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இப்போ நல்லபடியா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. டான் மெட்டீரியலுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்மளுடைய விஷயத்த வந்து இந்த பையன் தான் ஃபாலோ பண்றான், இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ் தான் ஃபாலோ பண்றாங்க, மற்றவங்க யாருமே வந்து ஃபாலோ பண்ணல அப்படிங்கிற மாதிரி நைட் எல்லாம் தூங்காம விடிய யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது நம்மளும் வந்து செத்து போறோம், இதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு இன்னொருத்தர வரணும், இந்த நம்மளுடைய மனிதாபிமானத்தை இந்த பையன் தான் கரெக்டா வந்து ஃபாலோ பண்றான், இந்த ஹோட்டல்ல இருக்கவங்க தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு எல்லா ஹோட்டல் மேனேஜருக்கும் ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணிட்டு நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு எல்லாரும் வந்துருங்க, இந்த ஹோட்டலுக்கு இத்தனை மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. அப்போ எல்லாத்துக்குமே ஏன் இன்னைக்கு திடீர்னு இந்த ஹோட்டலுக்கு வர சொல்றாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்க கிளம்பி வராங்க. அன்னைக்கு மறுபடியும் வந்து அந்த மீட்டிங்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க. ஒரு மீட்டிங் ஹாலில் வந்து மேனேஜருக்காக இந்த ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வராரு. இப்படி பிச்சைக்கார வேஷத்துல திரும்ப அந்த ஹோட்டலுக்கு வராரு. வரும்போது மற்றவங்க எல்லாருமே பாக்குறாங்க, இவன் நேத்து என் ஹோட்டலுக்கு வந்தா இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வராம பாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்ல, இன்னொருத்தர் அதே மாதிரி ஆமா இவர் நேத்து என் ஹோட்டலுக்கு வந்தாரு, இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வரான்னு எல்லாருமே வந்து இந்த மனுஷன் நேத்து என் ஹோட்டலுக்கு வந்தாரு அப்படிங்கிறாங்க. அப்படியே இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த ஹோட்டலோட மேனேஜர்ல சொல்றாங்க, அவரை உள்ள விடாத, அவர் அப்படி அடிச்சு பத்து, இல்லைன்னா டெய்லி வந்துகிட்டே இருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா இந்த மேனேஜர் அப்படி பண்ணல. அவர்கிட்ட வந்த உடனே, இல்ல நேத்து நான் தான் அவரை வர சொன்னேன், உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொன்னேன், அந்த வேலைக்காக தான் இவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு
அந்த மனுஷனை உள்ள கூட்டு போய் செஃப் கிட்ட வந்து அறிமுகப்படுத்துறாரு. அப்போ அறிமுகப்படுத்திட்டு திரும்ப வெளியே வராரு. ஓனர் வரேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓனருக்காக வெயிட் பண்ணதுக்காக வெளியே வராரு. அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. எல்லாருமே வந்து மீட்டிங் ரூமுக்கு எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு மாதிரி ஒரு மேனேஜர்ட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. அப்படின்னு சொல்லி எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்போ செஃப் கிட்ட வந்து இந்த பிச்சைக்கார வேஷத்துல போன டான் மெட்டியர் சொல்றாரு, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அவர் கொண்டு வந்த அந்த பையில இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கோட் ஷூட் எல்லாத்தையும் மாத்திட்டு பிச்சைக்காரனா உள்ள வந்த டான் மெட்டியரோ இப்போ ஓனராகவே அந்த பாத்ரூம் வந்து வெளியே வராரு. பந்தாவா வந்து கோட்லாம் போட்டு வெளியே வராரு. அந்த அப்பதான் செஃப்க்கே வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு. ஆஹா, இந்த பிச்சைக்கார வேஷத்துல வந்தது நம்ம ஓனரா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பார்த்தாரு. அப்போ உடனே வந்து அப்படி கோட்லாம் போட்டுட்டு அந்த மீட்டிங் இடத்துக்கு வராரு. வந்த உடனே எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு. ஆஹா, ஒரு பிச்சைக்கார வேஷத்துல வந்தது, அப்ப நேற்று ஃபுல்லா நம்ம ஹோட்டலுக்கு வந்தது டான் மெட்டியரோவா, அவர் ஓனர் தான் இந்த மாதிரி வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. அப்போ அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. எனக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும். நான் சீக்கிரமாவே சாக போறேன் அப்படிங்கிறதும் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி நான் வந்து மனிதாபிமானத்தோட ஒரு கொள்கையை ஃபாலோ பண்றேன். என்னுடைய ஹோட்டலுக்கு வந்து ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே நீங்க சமமா தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்க எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன். ஆனா நேற்று நான் வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரன் வேஷம் போட்டு எல்லாருடைய ஹோட்டலுக்கும் விசிட் பண்ணேன். ஆனா உங்க யாருக்கிட்டையுமே நான் சொன்ன விஷயத்த நீங்க வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. ஏன் என் நண்பன் கூட அந்த விஷயத்த அவன் ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உடனே எல்லாருமே வந்து தலை குனிறாங்க. ஆகா, நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே, நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தலை குனிறாங்க. அப்போ டான் மெட்டியர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் இறந்த பிறகு என்னுடைய ஹோட்டல்ல எல்லாமே வந்து நான் இந்த பையனுக்கு எழுதி கொடுக்க போறேன். இந்த பையன் தான் வந்து இந்த எல்லா ஹோட்டலுக்குமே ஓனர். இனிமே இவன் தான் முதலாளி. அது மட்டும் இல்ல, இனி நாளையில இருந்து என்னுடைய ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எல்லா மேனேஜர்ஸையும் நான் வேலையை விட்டு தூக்குறேன். வேலையை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல மேனேஜரை யாரை போட போறேன்னா, இந்த ஹோட்டல்ல வந்து எம்ப்ளாயா வேலை பார்த்த ஒரு சர்வரா வேலை பார்த்த எல்லாத்தையுமே வந்து நான் மேனேஜரை ப்ரமோட் பண்ணி என்னுடைய அத்தனை ஹோட்டலுக்கும் வந்து நான் போட போறேன். ஏன்னா இந்த ஹோட்டல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு. அவங்க எல்லாருமே வந்து மனிதாபிமானம் நடந்துக்கிறாங்க. ஏழையா இருந்தாலும் சரி, பணக்காரனா இருந்தாலும் சரி, ஈக்குவலா ட்ரீட் பண்றாங்க. மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்க. பசியை போக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க தான் நாளையில இருந்து வர போறாங்க. நீங்க எல்லாரும் இப்ப நீங்க கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. எல்லாருமே போன பிறகு கடைசியா அவருடைய நண்பர் வந்து என்னத்த பேசுறது அப்படின்னு தெரியாம கொஞ்ச நேரம் நின்றுட்டு தன்னுடைய நண்பனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கடைசியில் அவரும் எதுவுமே பேசாம நம்ம பண்ணது தப்பு தான், அது ரொம்ப ஓவராம பண்ணிட்டோமே, அவ வந்து செத்த பிறகு நான் தான் ஓனர் அப்படின்னு ஓவரா நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து என்னத்த பேசுறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேராரு. உடனே கடைசியா வந்து அந்த மேனேஜர் ஓனரான டான் மெட்டியர் வந்து அந்த பையனை கூட பேசுறாரு. அதாவது நம்முடைய நண்பனா இருக்கட்டும், சொந்தக்காரனா இருக்கட்டும், தெரிஞ்சவனா இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே நம்ம வந்து நல்ல முறையில் இருக்கும்போது அவங்களுடைய சுயநூறம் நமக்கு தெரியாது. நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கஷ்டப்படும் போதுதான் அவங்களுடைய உண்மையான விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும். எனக்கு இந்த வந்த நோய் மூலமா மற்றவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. என்னுடைய கொள்கையிலையும் என்னுடைய மனிதாபிமானத்தோட நான் இருக்கணும்னு நினைச்ச ஒரே ஆள் நீதான். அதான் நீதான் வந்து ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையுமே சமமா ட்ரீட் பண்ற. என்னுடைய நோய் தான் எனக்கு ஒன்ன அடையாளம் காட்டுச்சு. என்னுடைய நோய் தான் உன்னுடைய கேரக்டர் என்னன்னு காட்டுச்சு. இனிமே எல்லாத்தையுமே நீயே பாத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த பொறுப்பையும் அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு. இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.